இந்த மாதிரி லேடிஸை பற்றி தப்பாக பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. முற்றிலும் இது முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது தவறு, இந்த மாதிரி பேசக்கூடாது, எங்களுக்கு இதில் உடன்பாடே கிடையாது. ஆனால் பல இயக்கங்கள் இதுக்குன்னே ஆட்களை எடுத்து வச்சுருக்கிறாங்க, ஒரு படையே திரட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி அவமரியாதையாக பேசுறதுன்னே ஒரு டீம் வச்சுருக்காங்க. அதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்கணுதுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரு சண்முகம் அவர்கள். தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அந்த மாதிரி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பொதுவெளியில் பேசுகிற போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற போது நாகரிகத்துடன் பேச வேண்டும், அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், யாராக இருந்தாலும். ஆகவே இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். அது அனைவருமே நாங்கள் கணிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வருகிற போதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழுத்து இழிவாக பேசுவது என்பது நீண்ட காலமாக பலரும் இதை இந்த மாதிரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி என்பது வைக்க வேண்டும். பெண்களை அந்த மாதிரி பேசுவதற்கு முதல்ல அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளை பொறுத்தவரை நாங்கள் நீண்ட காலமாக பெண் உரிமை, பெண்களுடைய உரிமைகள், இது போன்ற விஷயங்களில் நாங்கள் நீண்ட காலமாக ரொம்பவும் எச்சரிக்கையோடு இத்தகைய பிரச்சனைகளை நாங்கள் அணுகுகிறோம். ஆனால் பல கட்சிகளில், பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில் இந்த மாதிரி பேசுவதற்கென்ற தனி படையையே வைத்திருக்கிறார்கள்.